கோலம் போட்டுருவோம். செமையா இருக்கு. ரேனா இந்த சிம்னி நல்லா இருக்கான்னு கேட்டல ஓடியாவே. ஆளுக்கு 2 வச்சு சாப்பிட்டா கரெக்டா இருக்கும். அது போடாம அழகா இருக்கு. ஜூஜி இல்ல மங்கி. ஜூஜி இல்ல மங்கி. இந்த வளைச்சி நெளிச்சு கொக்கி மாதிரி போடுவாங்களே அது என்ன கோலம்? அது சிக்கு கோலம். வெளியில தான் பண்ணோம் அன்னைக்கு கூட 65 எல்லாம் பொரிச்சோமே. எனக்கு தெரிஞ்சு சூப்பரா இருக்கும். லைட்டா தீஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க அந்த மூஞ்ச பாருங்க. காக்காய்ங்க வர ஆரம்பிச்சிருச்சு. ராகேஷ் வந்து லைசென்ஸ் எடுத்துட்டான். கார்த்திமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். இதை தூக்கி கீழே வச்சிடலாமா? ஏன்னா ஹேண்ட்லிங் பெரிய பெரிய டவராஸ், காற்று இல்லைனாலும் பரவாயில்ல. பிரியாணிக்கு என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த பிரியாணி ரைஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நல்லா நீளமாக சூப்பராக வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் நம்ம வீட்டுக்கு. யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்காவும் அக்கா பையன் ராகேஷும் வந்திருக்காங்க. யார் வண்டி ஓடிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் வந்து கார் டிரைவிங்க்கு லைசன்ஸ் எடுத்துட்டாரு. ஸோ அவர் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அக்காவும் லைசன்ஸ் வச்சிருக்காங்க, அக்காவும் கார் டிரைவ் பண்ணுவாங்க. ஸோ அக்கா கூட உட்கார வச்சு பொறுமையாக அவனும் வீக்கெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறான். அப்படி தான் லைசன்ஸ் எடுத்தான். கிளாஸ்க்கும் போய் தான், நான் போனால் அதே கிளாஸ்க்கு தான். ஸோ அப்படியே ஓட்டிகிட்டே சர்ப்ரைஸ் விசிட்டாக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வெளில இருக்காங்க, பார்த்துட்டு வாங்க. ஹாய் சொல்லுங்க. ஊஞ்சல் ஆடின்னு இருக்கிறாங்க. ஆமாம். ஸோ நம்ம வந்து இங்கே பிரியாணி செய்ய போகிறோம். பட்டை இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 லிட்டர் குக்கர். இது 16 லிட்டர் குக்கர்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிடையாது, இண்டாலியமில் தான் உண்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாலடுக்கு கேரட், வெங்காயம், வெள்ளரிக்காய், தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இருங்க, நான் இங்கே தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டுட்டு வந்துடுறேன். இங்கே ஃபஸ்ட்டு பண்ணுறோம்மா சிக்கன் பிரியாணி. வீட்டுக்குள்ளர பிரியாணி தான் ஃபஸ்ட் டைம். வீட்டுக்குள்ள ஃபஸ்ட் டைம் சிக்கன் பிரியாணி பண்ணுறோம். வீட்டுக்குள்ளர ஃபஸ்ட் டைம் பிரியாணியே எனக்கு தெரிஞ்சு. அப்படியா? ஆமாம் ஆமாம். ஏதோ குழம்பு தான் வச்சோன்னு நினைக்கிறேன். முன்னாடி சிக்கன் கூட ஏதோ ஒன்று குழம்பு தான் வச்சோம். வெஜ் தானே பண்ணோம். இதுக்கு முன்னாடி நான்வெஜ் பண்ணியிருக்கோமா? பண்ணியிருக்கோம். வெளியில தான் பண்ணோம் அன்னைக்கு கூட. 65 எல்லாம் பொரிச்சோமே. வெளிலையா? வெளில தான். வீட்டுக்குள்ள பண்ணல. ஆமா. அப்ப ஃபர்ஸ்ட். ஆமா. அதிகமா இருக்கு. சோ முதல் பிரியாணி புது வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் செய்றோம். எல்லாம் வெடிப்பானுங்க போல இருக்கு. பயங்கர பெருசா பாத்துடா. இங்க பாருங்க, இங்க புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் இங்க இதுல போட்டு வச்சிருக்கேன். கொத்துங்க. கொத்தி தான் செய்ய முடியும். பாஸ்மதி ரைஸை ஊற வச்சிடுறீங்களா ஜி கொஞ்சம்? நீங்க தக்காளியும் இங்க கட் பண்ணி வச்சிட்டேன். இது வந்து இங்க இந்த ஊர்ல வாங்கின தக்காளிங்க. நல்லா நாட்டு தக்காளி மாதிரி இருக்கு. பார்க்க பெங்களூர் தக்காளி மாதிரி செவசெவன் இருக்குல்ல, ஆனா ஆக்சுவலி அது நாட்டு தக்காளி. அதிகப்படுத்துறீங்களா? என்னம்மா அதிகப்படுத்துறியா? ஆமா. போதுடா, இங்க தெரியுதுடா அதுல போறது. ரேனா இந்த சிம்னி நல்லா இருக்கான்னு கேட்டல ஓடியாவே. அப்படியே புகை ஓடுது பாரு இழுத்து. இங்க வந்து பாரு, அக்கா அவங்க வீட்டுக்கு வாங்குறதுக்கு இது நல்லா வேலை செய்யுதா அப்படின்னாங்க. நாங்க ஷூட் பண்றதுனால கம்மியா வச்சு பண்ணுவோமா, அப்ப ரொம்ப இழுக்காது. இந்த என்ன சமைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். மொத்தம் 12 ஸ்வீட்ஸ் இருக்கா ஜி? 12 இருக்குன்னு நினைக்கிறேன். 12 இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியுதா ரேனே? இது இன்னும் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கு பாரு, வீடியோலயே தெரியுதுன்றாரு. நல்லா தெரியுதா? நல்லா தெரியுதுல்ல? அப்போ உங்க வீட்டுக்கு இது பார்சல். இதே மாதிரி வாங்கிட்டா நல்லா இருக்கு. கார்த்திமா. ஜிமா. அரிசி எதுலடா ஊற வைக்கிறது? அரிசி ஊற வைக்கிறதா? அந்த வீடியோ எனக்கு ஓரளவு தெரியும். ஏதாவது பாத்திரம் இருக்குன்னா எனக்கு அப்படியே சிக்கனை வெளில வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துருந்துறீங்களா? வெளில வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து அரிசி ஊற வைக்க எடுத்துக்கலாம். அதுக்குள்ள இங்க பாருங்க வெயிட் போட்டோம்னா வீரல் விட்டுருக்கு. எல்லாமே புதுசு. இது எங்க வாங்கணும் நம்ம? எல்லாம் எத்திராஜில. சென்னை சில்க்ஸ்ல. இது பேசன்ஸ்லாம் எத்திராஜில உள்ள. இந்த செட் வந்து சென்னை சில்க்ஸ்ல ஆஃபர்ல ஏதோ வாங்கணுமே. அப்படியா? இல்ல பேசன் வந்து எத்திராஜில தான். எத்திராஜில தான் பெருசான ஐட்டம்லாம் வாங்கணும் நம்ம பாரிஸ் கார்னர்ல. ஆமா, தட்டு அந்த பெரிய பேசன் தான் அங்க வாங்கணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க இந்த பேசன். இந்த பேசன் வந்து சென்னை சில்க்ஸ் எத்திராஜிலோ. இந்த செட் தான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ். ஓ அப்படியே. அந்த பூ போட்டதெல்லாம் சென்னை சில்க்ஸா? 1.5 கிலோ சிக்கன். 1.5 கிலோ சிக்கன். சரி, இது சிக்கன் கழுவுறதுக்கும் சிக்கன் வடிகட்டவும். ஓகே. இது கொஞ்சம் அரிசி ஊற வச்சிருங்க. இந்தாங்க, சிக்கன் கழுவிட்டு வந்துருங்க. ஓகேடா. நான் இங்க அதுக்குள்ள என்ன பண்றேன், வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். ஓகே. வேற எதுவும் போட மாட்டேன். முடிஞ்சா வெங்காயம் வதங்கும் போதே நான் சிகப்பு மிளகாய் இப்பவே போட்டுறேன். வாங்க, உங்களுக்கு அளவு காமிச்சிடுறேன். சிகப்பு மிளகாய் தூள் ஏன்னா இப்ப போட்டா அந்த எண்ணெயிலேயே கலர் பிடிக்கும். கலர் பிடிக்கும்னா நல்ல கலரா வருமா? நல்ல கலரா வரும். அதுக்காக ஓகே. இப்போதைக்கு ஒரு 1.5 ஸ்பூன், குட்டி ஸ்பூன்ல 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமேட்டு நான் வேற ஏதாவது ஆட் பண்ணா உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, பச்சை மிளகாய் அது மட்டும் போட்டு வதக்கிறேன். நான் அடுத்தடுத்து உங்களுக்கு என்னன்னு காட்டுறேன். சிக்கன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். சர்வின் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் எங்க படிக்கிறான் ஜி? படிக்கிற மாதிரி விளையாட்டு தான் ஜி காமிச்சு.
இப்படி வெள்ளை வெளியேன்னு இருக்கணும், எந்த கரையும் இல்லாமல் மீட்டு. அவ்வளோதான். எல்லாம் பெரிய பெரிய பீஸாக பிரியாணி கட்டில் அழகாக வாங்கி வந்திருக்கீங்க. ஆளுக்கு 2 வச்சு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். பிரியாணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நைட்டுக்கு அதே வச்சு விட்டுறலாம். காக்கா இங்க வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் கலோரியா வந்துட்டேன் அப்படின்னு வந்துட்டோம். இந்த இடத்த வேற கழுவி விடணும். இந்த டேப்பை வேற திறந்து வச்சிருக்க ரேனே உன்கிட்ட தான் வரும் நேரா. ஜூஜு இல்ல மங்கி. ஜூஜு இல்ல மங்கி. சோ இங்க பாருங்க, நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. வெங்காயம், தக்காளி, தயிர் போட்டிருக்கேன். புதினா, கொத்தமல்லி, தயிர் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஒரு 6-7 காஞ்ச மிளகா முழுசா போட்டிருப்பேன். 8 கூட நீங்க போட்டுக்கலாம். எனக்கு காரம் கம்மியா வேணும், குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுறதுனால. 1.5 கிலோ சிக்கன். இது 1.5 கிலோ சிக்கனும் 1 கிலோ நான் பாக்கெட் காமிச்சல பாஸ்மதி அரிசி, அது 1 கிலோ அப்படியே போட்டாச்சு. இதோ அங்க ஊறிக்கிட்டு இருக்கு. பாத்திரம் கழுவுறது, எச்சு பாத்திரம் கழுவுறதுலாம் வெளியில தான். தெரியாதவங்க சில பேர் இங்க போய் சிங்க்ல உள்ள வச்சிருக்கியன்னு கேட்பீங்க. வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்றதுக்கு, காய்கறி வாஷ் பண்றதுக்கு, இந்த பாத்திரத்தை சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தை அலசுவோம்ல, அதை அலசுறதுக்கு, அதுக்கு மட்டும்தான் இந்த சிங்க்கு. எனக்கு இருந்த சைஸ் வெங்காயத்துக்கு நான் கணக்கு சொல்றேன். 10 வெங்காயம் சேர்த்திருக்கேன் நான். 7 இருந்து 8 தக்காளி நீங்க போட்டுக்கலாம். ரொம்ப புளிப்பா இருக்குன்னா 7 ஆக்கிக்கலாம். புளிப்பு கம்மியா இருக்குன்னா நீங்க 8 கூட போட்டுக்கலாம். ஸோ தக்காளி போட்டாச்சுங்களா. 6 இருந்து 8 பச்சை மிளகா தாராளமா சேர்த்துக்கலாம். இந்த கப்பு தயிர்ல பாதி கப்பு அப்படியே எடுத்து தயிர் ஊத்திட்டேன் நான். இப்படி கையில அள்ளினா புதினா வரும்ல, நல்லா அப்படியே டைட்டா அள்ளினது. 2 கை புதினா, அதே 2 கை கொத்தமல்லி க்ளீன் பண்ணி கழுவி பொடியா அரிஞ்சு போட்டிருக்கேன். அப்புறம் வேற என்ன போட்டேன், மிளகாத்தூள் போட்டது நீங்களே பார்த்துட்டீங்க. அப்புறம் உப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பூன் போட்டீங்க? 1/2 கப்புக்கு போட்டிருப்பேன். 1/2 கப்பு போட்டு. 1/2 கப்பு. ஓகே, அவ்வளோதானா? இப்போ சிக்கனை போட்டுற வேண்டியதுதான். போட்டாச்சுன்னா அவ்வளோதான். போட்டாச்சுல்ல. சிக்கனை போட வேண்டியதான். ஐ மீன் சிக்கனை வதக்கிட வேண்டியதுதான். கொஞ்சம் வதங்கட்டும். அந்த சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆகும், அதுலயே தண்ணி விடும்ல, அது வரைக்கும் அது நல்லா வதங்கட்டும். 2-3 வதக்கி விட்டுறேன் நான். ஓகே. இது அடுப்பு என்னாச்சு, இங்க ட்ரில் பண்ண வரும்போது இந்த அடுப்பை நான் க்ளோஸ் பண்ணி தான் இது மேலே வைப்போம் ஒரு துணி போட்டு. அப்போ ட்ரில் பண்ணும்போது அவங்க கைப்பட்டோ ஏதோ இந்த நவுந்துருச்சு துணி. அப்போ அந்த ட்ரில்லிங்கோட டஸ்ட்டோ ஏதோ ஒன்று தெரியல, எனக்கு தூசி மாதிரி டஸ்ட் ஏதோ இந்த அடுப்போடைய உள்ள போயிடுச்சு. புதுசு இது, பெருசா அறியுது. ஆனா என்னன்னா பாத்திரம்லாம் கறி பிடிச்ச மாதிரி ஆகுது. அதனாலதான் அந்த ரெட் ஃபிளேம் வருது. இது ரெண்டும் ப்ளூ ஃபிளேம் இருக்கு, பாத்திரம் ஒன்னும் ஆக மாட்டேங்குது. இது ரெட் ஃபிளேம் வருது. இது உள்ள வந்து கிளீன் பண்ண டஸ்ட் இருக்கு. அந்த டஸ்ட் வந்து என்ன ஆகுது, சிவப்பாவது அந்த டஸ்ட் எல்லாம் வந்து அந்த பாத்திரத்துல படிஞ்சு பாத்திரம் வீணாகுது. அவர் வந்து கால் பண்ணிருக்காரு, சொல்றேன்னு இருக்காரு. பாக்குறேன், இல்லன்னா ஏதாவது கழட்டிட்டே போயிடலாம். எடுத்துட்டு போயே கிளீன் பண்ணணும். நேர்ல கொடுத்து அதுதான் நெருப்பு இவ்வளவு தூரம் வந்துட்டு போகுது. கஷ்டமா இருக்கு எனக்கு வேலை செய்யும்போது. நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா செஞ்சிடறேன். அதனாலதான் இவ்வளவு கேப் இருக்கு. எக்கிக்கிட்டு தான் செய்யறேன். அதனாலதான் ஜி தயிர் வந்து நல்லா இங்க கெட்டியா தயிர் வந்து சிலிப்பி வச்சிருக்கேன். நான் உப்பு இல்லாம குடிப்பேன், உங்களுக்குலாம் உப்பு போட்டு. அதனால ஃபர்ஸ்ட் நான் தனியா எடுத்துட்டேன். உங்களுக்குலாம் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி தந்துடுறேன். குடிச்சிடுறீங்களா எல்லாரும்? கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கடா, குடிச்சிடலாம். சிக்கன் சாப்பிட்றோம்ல, நிறைய பேர் கேட்கலாம் இவ்வளோ சிக்கன் சரிங்க, ஒரு 65 ஒரு கிரேவியோ ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கலாமே அப்படின்ட்டு. இல்லை, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன்னா ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு முன்னாடியே சில டயட் சொல்லியிருக்காங்க. மண்டேலேருந்து அந்த டயட்டை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி கையால என் கையால மாதிரி ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிடணும். நான் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை. ஸோ எனக்கு பிரியாணினா ரொம்ப 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 பிடிக்கும். பிரியாணின்னு சொன்னாலே நாக்கில் எச்சு ஊறணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மனசு திருப்தியா சாப்பிட்டுக்கலாம். மண்டேல இருந்து ட்ரீட்மெண்ட் போறோம். இந்த 2 நாளுக்கு வந்து அதான் மேடம் வந்து அவங்க சொந்த வீட்டுக்கு வந்துடணும். நான் அங்கதான் போய் இருப்பேன். ஆமா, ஆசையா இருக்கு. ஏன்னா நமக்கு கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ட்ரீட்மெண்ட்ல. எனக்கு தெரியல, எனக்கு இனிமே தான் அந்த பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட போய் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எங்களுக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு அதுக்கப்புறம் தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு விளக்கமா கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நானே கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கேன். ஸோ அதனால இப்போதைக்கு இந்த 2 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டமேனிக்கு சாப்பிட்றது இல்லை, பிடிச்சதா அளவாக சாப்பிட்றது. இந்த டாக்டர் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2 டேஸில் கொஞ்சம் அதனால தான் நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாலட் இங்கே எடுத்திருக்கேன். ப்ரோட்டீன் 3 வேலையாக நிறையா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ப்ரோட்டீன் லாஸ் நிறையா ஆகுது எனக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைத்தா கெட்டி தயிரில் செஞ்ச தயிர்லேருந்து உப்பு போட்டதுனால அப்படியே தண்ணி வந்துருக்கு. சாலடும் வச்சுருக்கேன். முட்டையோ 65 அதெல்லாம் செய்யலை, எண்ணெயில் பொரிச்சதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு திருப்தியாக பிரியாணி என் கையால் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசை. அதனால இது செய்கிறோம். அப்படியே போய் மோர் கொடுத்துட்டு வந்துடலாம் வாங்க. மோர் கொடுத்து வந்துடலாமா? ஆமாம்.
நீங்கள் 2 பேர் மோர் குடிச்சிட்டிங்களா? இவங்க 2 பேர் மோர் குடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. நாங்கள் தான் மோர் குடிக்கல. அக்காவுக்கும் ராகேஷ்க்கும் கொடுக்கலையா, கவனிக்கலையா அவங்கள அப்படின்பீங்க. அதனால மோர் குடிச்சிட்டிங்க தானே? நீ குடிச்சலடி செல்லம். ராகேஷ் வந்து லைசன்ஸ் எடுத்துட்டான். இனிமேல் நாங்கள் வெளில போனோம்னா ஜி இல்லை மாமா இல்லைன்ட்டு இல்லை, ராகேஷ் கொஞ்சம் வாடா அப்படின்னு கூப்பிட்டா நான் வர சுற்றி அப்படின்னு இருக்கான். நான் இன்னும் அவன் வண்டி ஓட்டி நான் உட்காந்து போகல. அக்கா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை தனியாக அவனோட போயிருக்கேன். மாமாவும் இருந்தார். அப்போ மாமா கைட் பண்ணிட்டு இருந்தாங்க கூட. ராகேஷ் வண்டி ஓட்டி மம்மியும் சன், மாம் அண்ட் சன் தனியா இல்ல. அங்க பாருங்க, அந்த மூஞ்ச பாருங்க, எல்லா பல்லும் தெரியுது. என்னம்மா மாமன் சன் தானே? ஆமா, ஜாலியா வந்தாங்களாம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்து சர்ப்ரைஸா இருந்தது. நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோல 8 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோன்னு இருந்திருக்கோம் ராகேஷ். இப்போ வந்து அழகா கார்ல எங்களை கூப்பிட்டு போற அளவுக்கு வளர்ந்துட்டாரு. ஹாப்பியா இருக்கு. சிக்கன் பிரியாணி பார்க்கலாம் வாங்க. நல்லா அரிசி கழுவிட்டு குடிக்கிற தண்ணி அளந்து இதில் ஊற்றி ஊற வச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். தண்ணியை மட்டும் இப்போ ஊற்ற போகிறோம். சுடு தண்ணியாக தான் ஊற்றணும். இங்கே கெட்டில் எதுவும் இல்லை. பாத்திரம்லாம் நிறைய பத்து பண்ணாக்கா எனக்கு உடம்பு முன்ன மாதிரி முடியலை. முன்ன மாதிரி நிறைய பாத்திரத்தை உட்காந்து என்னால் தேய்க்க முடியல. அதனால அப்படியே பச்சை தண்ணியாகவே ஊற்றிட்டேன். இன்னொன்று இது புகு 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 புகுன்னு எரியுது. அதுதான் புகு புகா குபு குபா குபு குபுன்னு குபுன்னு நிறைய பேர் சொல்றீங்க. குபு குபு சுருள சுருள மணக்க மணக்க அதெல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்க. அது தானா கொலாய்க்கெல்லாம் வருது, சொல்லணுமேன்னு சொல்றது கிடையாது. நான் இவ்வளோ தூரம் கை கொண்டு போய் இப்படி பண்றதுக்கு அதுக்கு இங்க இருந்து பண்ணாக்கா நல்லா இருக்கும். எனக்கு பழக்கம் இல்லாம ஒரு பயம் இருக்கு. அதுக்கு எங்க இருக்கு? அங்க மேல இருக்கு. அந்த பாக்ஸ்ல எல்லா ரிமோட்டும் எடுத்து நீ ஆபரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆமா, நான் அடிக்கடி சொல்வேன், சூடான சிக்கன்ல சுடு தண்ணி ஊற்றலாம், சூடான மட்டன்ல சுடு தண்ணி ஊற்றலாம். பச்சை தண்ணி ஊற்றும் போது மறுத்துறோன்னு அந்த ஹீட் உள்ள சிக்கனுக்கு டக்குன்னு கிடைக்கணும், ஏறணுன்றதுனால அந்த தண்ணி சீக்கிரம் சூடாகணுன்றதுனால மூடி போட்டிருக்கேன். நல்லா தலப்புலன்னு கொதிச்ச உடனே இந்த அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்லா கொதிச்சிருச்சு. தலப்புலன்னு கொதிக்குதா? சூப்பர். இந்த நேரத்தில் அரிசியை போட்டுடலாம். தண்ணியில வந்து இப்படி கோபுரமா அரிசி நடுவில் நின்றுடுச்சுன்னா கரெக்டான அளவு தண்ணின்னு அர்த்தம். நான் இந்த மொத்தம் 1 கிலோ பாஸ்மதி அரிசியை ஒரு கிண்ணத்துல அளந்தேன். ஒரே கிண்ணமா அளந்துட்டேன். அந்த ஒரு கிண்ணத்துல 1 கிண்ணம் அரிசி, 1.5 கிண்ணம் தண்ணி. 1க்கு 1.5 ஊத்திட்டீங்க. ஆமா, அதுக்கு நீங்க 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊத்திருக்கலாமேன்னு கேட்கலாம். எனக்கு அந்த மாதிரிலாம் செய்ய தெரியாதுங்க. எனக்கு இப்படிதான் செய்ய தெரியும். சரிங்களா? நான் அங்கே செஃப்லுக்கா படிச்சுட்டு வந்திருக்கேன். கிராம் கணக்கு லிட்டர் கணக்குலாம் சொல்ல, இப்படி கை கணக்கு தான் சொல்ல தெரியும் எனக்கு. சரிங்களா? முடிஞ்சாடா? முடிஞ்சிருச்சு ஜி. அவ்வளோதான் பண்ண போகிறோம். அரிசியும் தண்ணியும் சமமாக வந்துருச்சு. ஓகே. இந்த வாட்டி நான் என்ன பண்ண போகிறேன், எப்போவுமே என்ன பண்ணுவேன், சின்ன குக்கரில் செய்யும்போது இந்த டைமில் மூடி போடுவேன். இந்த லெமனை வந்து நான் கொஞ்சோண்டு ஒரு 1/4 பீஸ் இருக்கும்ல, அது மாதிரி 1/4 பீஸ் நமக்கு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். ஓகே. சின்ன குக்கரில் 7 லிட்டர் குக்கர் அந்த மாதிரி குக்கரில் செய்யும்போது நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன், இருக்கிறதுலே சின்ன பர்னர், ஃபுல் சிம், 20 மினிட்ஸ் வச்சிருவேன். விசில் கணக்கு வச்சுக்க மாட்டேன். விசில் எங்க? ஐயோ, விசில் அங்கே தான் இருக்கு. சிசர் பக்கத்துலேயே வச்சு தேடுறேன். அந்த மாதிரி வச்சு ஆஃப் பண்ணிடுவேன். இன்னைக்கு வந்து விசில் கணக்கு வச்சுக்க போறேன். 2 விசில் வைக்க போறேன். ஃபுல் ஃப்ளேம்ல வந்து 2 விசில் வச்சுட்டு ஃபுல் சிம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட போறேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம என்னன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். கரெக்டாக இருந்தது. உப்பு வந்து ஒரு கல் தூக்கலாக போடணுமேன்றதுனால கரெக்டாக இருக்குன்றதுனால கொஞ்சமாக லாஸ்ட்டில் உப்பு சேர்த்தேன். இதோ இந்த சைஸ் லெமன் அளவுக்கு கொஞ்சம் புழிஞ்சு விட்டுருக்கேன். அவ்வளோதான். நெய் ஸ்டார்டிங்கே நிறைய ஆட் பண்ணதுனால நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணல. தேவைன்னா நம்ம பிரியாணி உடைப்போம்ல, அந்த நேரத்தில் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எப்பவுமே விட்டுருங்க. குக்கர்லாம் செய்யும்போது குழையாம வந்திருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. வாவ், வாசனை செம்மையா இருக்கு. செம்ம வாசனை கம கமன்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சூப்பரா வந்திருக்கும். லைட்டா தீஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெய் நிறைய இல்ல, இந்த அடுப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. சைடுல வெள்ளெல்லாம் எரிஞ்சு அதனால என்னமோ இதுல சமைச்ச மாதிரி ஆயிடும். கருப்பா அடி பிடிக்கிறதா எங்களுக்கு பிடிக்காது. நம்ம இந்த ஸ்டவ்வை ஃபர்ஸ்ட் சரி பண்ணணும் ஜி. அடியை விட்டுட்டு மேலட்டு எடுத்துக்கலாம். மேல எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? நல்லா இருக்கு, ஃபுல்லாவே நல்லா தான் இருக்கு. எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா பண்ணிடலாம். லெக் பீஸ் உடஞ்சே வந்துருச்சு, உதிர்ந்துருச்சு, நல்லா வெந்து போச்சு. இந்த குக்கர் அடியில பாருங்க, அப்படியே கறியில வச்ச மாதிரி இருக்கா ஜி கருப்பா? ஆமா. அது அந்த அடுப்பு சரியில்லைன்னு சொல்லல. இங்க பாருங்க, பர்னரே கருப்பா இருக்கு பாருங்க. அதான்டா. இது நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி கருவி இருக்காது. எனக்கு எப்பவுமே கருகுனதே கிடையாது. இதுல ஒரு பீஸ் வேற கிடக்கு, எனக்கு விட மனசு வரல.
ஸோ இந்த மாதிரி அந்த அடுப்பு நல்லா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். அடுப்பு நல்லா இருந்தா இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி 4 கிலோ 8 கிலோலாம் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் அப்படி ஆனதில்லை. பாத்திரமே எப்படியா இருக்கு பாருங்க கருவியா. ஸோ எனக்கு அந்த பர்னருடைய அளவு எனக்கு வந்து தெரியல. பட் இது வந்து அந்த தீஞ்ச வாசனை வருதான்னு பாருங்க ஜி. ஸ்பூன் கொடுக்குறேன் லைட்டாக சார். எனக்கு சூப்பராக இருக்குது ஜி ஃப்ளேவரே. நான் ஒரு வாய் சாப்பிட்டேன் இப்போ. நல்லா இருக்கா? முதல்ல சாப்பிடலாம். பயங்கரமா வருது. செம்மையான சாப்பாடு சூப்பராக இருக்குது. பிரியாணி சூப்பரா இருக்கு. அடியில மட்டும் தீஞ்சிருச்சு. நல்ல வேலை நான் அதை காப்பாத்திட்டேன். பிடிச்சிருக்கு தீயல அடியை எடுக்கல. மெல்ட் எடுத்துட்டேன். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அடுப்பு தான். நான் ஒழுங்கா தான் செஞ்சிருக்கேன். இது இத்தனை வருஷமா 8 வருஷமா பிரியாணி செய்யறதை பாக்குறீங்க. இது வரைக்கும் சொதப்பினதே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா கோலம் போடுறதுலாம் எனக்கு சூப்பராலாம் வராது உங்களுக்கு தெரியும். ஆனா ஆசையா இருக்கு கோலம் போட போறேன். வாங்க பார்க்கலாம். என்ன பண்றீங்கோ? கோலம் போடுறீங்கோ? என்னடா இடம் கொடுத்தா அந்த சைஸுக்கு போட்டுக்கிற இவ்வளவு பெருசா? பெரிய பெரிய கோலம் தான் போட தெரியும். ஓ பெருசா தான் போட தெரியும். நம்ம வீட்டு பக்கத்துல இன்னொரு கதவு இருக்கனால எனக்கு கோலம் மாவு விட தெரியல. எல்லா இடத்துலயும் சின்ன இடமா பெரிய இடமா நல்லா போட தெரியணும்னா அவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. ஐ அம் நாட் எக்ஸ்பர்ட். எனக்கு இந்த மாதிரி தான் போட தெரியும். பெரிய இடம் கொடுத்தா நல்லா போடுவேன். இன்னும் பெரிய கேட்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா போடுவேன். சரி நம்ம ரோட்ல போய் போட்டுடலாம். கோலம் போட்டுருவோம். செமையா இருக்கு. போட்டு கத்துக்க வேண்டியதுதான். அழகாதான் போட்டுக்கிறீங்க. வேற என்ன பண்ண? டெக்கரேஷன் பண்ணுங்க ஏதாவது. மொத்தம் பெயிண்ட்டுக்கு வந்து எதையும் ஆராய்ச்சி பண்ணி தேடிட்டு இருக்கான். கிரீடோட பால் தேடுறான். ஓகே சூப்பரா இருக்கிறது. நல்லா இருக்கு. உள்ள என்ன பண்ண போறீங்க அடுத்தது? என்னடா கோடெல்லாம் போடுற? அது போடாமே அழகா இருக்கு. சரி போடு. ஓஹோ ஓகேன்ட்டனே. போதும். சூப்பரா இருக்குது. கோலம் போட்டுட்டேன். அழகா இருக்கா? கோலம் அழகா தான் இருக்கிறது. இந்த இடத்துக்கு செம்மையா இருக்குது. இந்த இடத்துக்கு அழகா இருக்குல்ல? சும்மா கட்டம் கட்டுறதுதான். இந்த வளைச்சி நெளிச்சு கொக்கி மாதிரி போடுவாங்களே அது என்ன கோலம்? அது சிக்கு கோலம். சிக்கு கோலம். சிக்கு கோலம். கம்பி கோலம். சிக்கு கோலம்னு சொல்லுவாங்க எங்க வீட்ல. எங்க ஊர்ல எல்லாம் எங்க சென்னையில எல்லாம். உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க? கம்பி கோலம் சொல்லுவாங்களா? கம்பி கோலமா? நீ என்ன சொன்ன? கம்பி தானே. கம்பி கோலம் சிக்கு கோலம். சிக்குனா சிக்கி கிடுச்சு. எங்க அம்மா சிக்கு கோலம் சொல்லுவாங்கடா. சிக்கு கோலம் சிக்கி கிடுச்சு. அது ஒரு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் தெரியாதுல்ல. ஆனா இதுல ஒரு அழகா ஒரு ஸ்டார்ட் ஒரு எண்டு போய் முடிஞ்சிரும். அதனால கம்பி கம்பியா வளைஞ்சு வளைஞ்சு போறதுனால கம்பி கோலம். சரி ஏதோ ஒரு கோலம். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இது 3.3 வருஷம் தான். அதை அப்படியே டெவலப் பண்ணி இந்த கோலம்லாம் எனக்கு தெரியாது. நானே இன்ஸ்டாகிராம்ல சுட்டேன். இத சுட்டீங்களா? பரவாயில்ல. போட்டது நான். சரிங்களா? கத்துக்கிட்டது இன்ஸ்டாகிராம்ல பார்த்து. நல்ல பிரியாணி சாப்பிட்டு செஞ்சதுனாலயோ என்னமோ லேட் ஆயிடுச்சுங்க. நாங்க இவ்வளவு பேருக்கு பிரியாணி செஞ்சு சமைச்சு எல்லாரும் பேசி சிரிச்சு சாப்பிட்டு வந்து இது போட்டேனா, அதனால சாப்பிட்டுட்டு போட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா ஜி? முடிச்சுக்கலாம். எஸ், இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரஷ்டமைக்கு நன்றிகள். இங்க இருந்து ஷர்வின் ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்பலாமா வேணாமா, அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குமா? அவுட்டோர்ல வச்சு சமைச்சு உனக்கு பேக் பண்ணி அனுப்பட்டுமா, இல்ல உள்ள வச்சு சமைச்சு பேக் பண்ணி அனுப்பட்டுமா? இந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி வீடியோ என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரஷ்டமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.